இடமா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பாய்க்கட்டி எங்கள் கிளம்பிட்டேன்னு பங்குனி உத்திரத்துக்கு எங்கள் ஊர் வேலுடையம்பட்டு கோயிலுக்கு தான் கிளம்பணும். ஸோ எங்கள் ஊரில் நாங்கள் ஃப்ரீ பஸ் இருக்கிறதாங்க நாங்கள் பஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த பஸ்ஸில் போகும்போது கூட்டம் இல்லை, பட் பாதி வழியில் எல்லோரும் ஏறினதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் சிபிஎஸ்சியில் இறங்கிட்டோம். இறங்கின உடனே ஃபுல்லாக அன்னதானம் தான், எங்கே பார்த்தாலும் அன்னதானம். அது ஸ்பெஷலாக என்னென்னா டிவிக்கேயோட போடுறது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ புல்லரிச்சிது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் பாப்பாவுக்கு மட்டும் 2 இட்லி மட்டும் வாங்கிட்டோம். அண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா காவடிலாம் தூக்கிட்டு போனாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே போன உடனே கொஞ்சம் நேற்று வந்து தேர் திருவிழா, பட் எங்களால் அதை நாங்கள் கலந்துக்க முடியல. அதனால் தேர் வெளியில் வச்சுருந்தாங்க, பார்த்து சாமி கும்பிட்டுட்டு உபதி எடுத்து முருகான்னு சொல்லி பட்டு போட்டாச்சு. அண்ட் வெளியில் இருக்கிற சாமிக்கு மட்டும் பார்த்தோம். உள்ளே என்ன பார்த்தோம், பயங்கர ரஷ்ஷாக உள்ளே போக முடியல. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாச்சு. அண்ட் இதுதான் தெப்பம். நாளைக்கு இந்த தெப்ப திருவிழா தான் சாமி கொண்டுட்டு வந்து வைப்பாங்க. அண்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அவ்வளோ வெயிலுங்க. ஸோ அதனால் அண்ட் பாப்பா ஐஸ்கிரீம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. என்ன மறுநாள் எல்லாேருக்கும் பயங்கர கோல்டு. அதுக்கப்புறம் பாப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேர் பார்க்குறன்றதுனால கொஞ்சம் தொட்டு விளையாடிட்டு இருந்தா. அண்ட் அப்படியே கடத்தூர் பக்கம் போகணும், பாப்பாவுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா எங்கள் கூட வந்திருந்தவங்க இந்த சட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் வெளில வந்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே கடை பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக பாப்பாவோட கூலிங் கிளாஸை நான் வாங்கி மாட்டிட்டு கடைசியில் தர்பூசணி தூக்க விட்டுட்டாங்கங்க. அண்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்தாச்சு. ஸோ நாளைக்கு தப்பு திருவிழா பார்க்கலாம். பாய்.